Hello, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா Himalayan 450 டீடைல் இருக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். பிஃபோர் வேண்டியது இருக்கு இந்த பைக்கை பொறுத்தவரை யாரை தேங்க் பண்ணிக்கணும், G.G Motors மாதிரி தேங்க் பண்ணிக்கணும். நீங்க எனி கேட்ட ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் புக்காக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணா யாரை கான்டாக்ட் பண்ண சொல்ற கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹிமாலயன் பற்றி பார்க்கணும். ராயல் என்ஃபீல்ட் ஃபஸ்ட் டைம் 2016 ஹிமாலயன் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஹிமாலயன் லான்ச் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, ராயல் என்ஃபீல்டு எம்டி சித்தார்த் லால் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் வந்து கிளாசிக் 350 போயிருக்காங்க. ஹிமாலயனுக்கு வந்து அவங்க கிளாசிக் 350 போயிருக்காங்க. வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு ஆஃப் ரோடிங் வந்து கிளாசிக் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ராயல் என்ஃபீல்டில் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறதுக்காக ஹிமாலயன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த பைக்குக்கு வந்து ஹிமாலயனே நேம் வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இத்தனை வருஷமாக வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 411 வந்து நல்லாவே சேல் ஆகிட்டு ஒரு ஆஃப் ரோடுக்கு சூட்டபுளான பைக்னா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் மட்டும் தான் இவ்வளோ நாளாக இருந்துச்சு. அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ வந்து 450 சிசியில் ஒரு ஹிமாலயன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பைக்கோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பைக்கில் நம்ம கிடைக்கிற இன்ஜின் வந்து பார்த்தோம்னா, ராயல் என்ஃபீல்டு ஃபஸ்ட் டைமாக ஒரு 450 சிசி இன்ஜினை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இதில் நம்ம கிடைக்கிற இன்ஜின் வந்து பார்த்தோம்னா 452 சிசி லிக்விட் கூல் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டது கரெக்ட் தான், இதில் நமக்கு வந்து லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தோம்னா 40 PS பவர் அண்ட் 40 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் நமக்கு சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனோட வந்து பார்த்தோன்னா 43 mm ஆஃப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா லிங்கேஜ் டைப் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் பற்றி பார்த்தோன்னா போத் ரைடர் அண்ட் பில்லியனோட கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த பைக்கோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கோட டயர்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 21 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக். அந்த பிரேக்கோட வந்து பார்த்தோன்னா 320 mm ஆஃப் வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் இதில் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்து டபுள் பிஸ்டன் கேலிப்பரும் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பற்றி பார்த்தோன்னா ரியரில் வந்து நமக்கு டயரோட டைமென்ஷன் பார்த்தோன்னா 140/80 R17 inch வீல் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் வித் வென்டிலேட்டட் டிஸ்கோட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் இதில் கிடைக்குது. இந்த பிரேக்கோட வந்து பார்த்தோன்னா 270 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸும் கிடைக்குது. இதில் வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேலஜனோட கம்பேர் பண்ணும்போது எல்இடி ஹெட்லாம்ப்ஸோட விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்இடியே கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். மேலே வந்து பார்த்தோன்னா இந்த பைக்கு உண்டான வைசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்வென்ச்சர் வைசர் ராயல் என்ஃபீல்ட் சொல்கிறாங்க. இந்த வைசரோட பெனிஃபிட் என்ன, இதனால ஏரோடைனமிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹைவேல ஸ்பீடாக ஓடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இந்த பைக்கோட டெய்ல் லேம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே டெய்ல் லேம்ப்ஸ் இருக்கிறதே அவங்க யாருக்கும் தெரியாது. இந்த பைக்கில் டெய்ல் லேம்ப்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. டெய்ல் லேம்ப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த ரெண்டு தான் இந்த பைக்கோட டெய்ல் லேம்ப்ஸ். இண்டிகேட்டர்ஸை இதோட அவங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டால் பைக் எப்படி இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் போட்டால் பைக்கோட டெய்ல் லேம்ப்ஸோட விசிபிலிட்டி இப்படி தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். இந்தியன் பைக்ஸ்லேயே ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா 17 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்தோன்னா 20 to 30 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சிசிக்கு இந்த இன்ஜினுக்கு இது ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து பார்த்தோன்னா 4 inch ரவுண்ட் டிஎஃப்டி டிஸ்பிளே வித் ஃபோன் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஃபுல் மேப் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. மீடியா கண்ட்ரோல்ஸோட அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு காலத்தில் ராயல் என்ஃபீல்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபியூல் கேட்ச் கூட வராதான் சொல்லுவாங்க.
இப்போ வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்வஸ்ட்டை கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட் டைமாக ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக கொடுத்தது ஹிமாலயன் 450 தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் ஃபஸ்ட் டைமாக ஒரு டைப் சி சார்ஜிங் போர்டு இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க இதுக்கு முந்தின பைக்ஸ்லாம் நமக்கு வந்து டைப் பி சார்ஜிங் போர்டு கொடுத்துருப்பாங்க. இதில் டைப் சி கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் வந்து பார்த்தோன்னா 825 mm. இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். உங்களுக்கு வேணுன்ற ஹைட்டுக்கு நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோன்னா 230 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த பைக்கோட வெயிட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 196 kg ஆஃப் வெயிட். இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்டிலிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லணும். சுவிச்சஸ் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஹெட்லாம்ப் லெவலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கு உண்டான சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே ஹார்னுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹார்னோட சவுண்ட் டீசெண்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு வந்தோன்னா இக்னிஷன் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்புக்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நமக்கு கலர்ஸ் வந்து பார்த்தோன்னா 5 கலர் ராயல் என்ஃபீல்ட் இந்த பைக் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹேண்டில் பிளாக், கேமெட் ஒயிட், அதுபோல் ஸ்லேட் ஹிமாலயன் சால்ட், அதுபோல் ஸ்லேட் பாப்பி ப்ளூ, அதுபோல் கசா ப்ரௌன்ற 5 கலர் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் மதுரையில் நான் சொல்கிறேன் 3,46,000 3,60,000 வரை இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்கிறது இது மதுரையில். இந்த ஸ்பெக்குக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம வீடியோ வைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஓகே பஸ், இப்போ இந்த ஹிமாலயன் 450 வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்ற பார்க்கலாம். ரைடிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும். ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு அப்ரைட்டான சீட்டிங் போஸ்டர் இதில் கிடைக்குது தான் சொல்லணும். பைக்கில் ஏறி உட்காந்து நம்ம ஒரு டாலான பைக்கில் உட்காந்துருக்கோம், ரொம்ப ஹைட்டாக உட்காந்துருக்கோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு மெஜஸ்டிக்கான சீட்டிங் போஸ்டர் இந்த பைக்கில் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். பைக்கில் ஏறி உட்காந்து நல்லா டாலாக ஃபீல் பண்ணுறோம். நமக்கு பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். சீட்டிங் போஸ்டரோட கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. இனிஷியல் புல் வந்து பார்த்தோன்னா டீசெண்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது இந்த பைக்குக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. 5th கியரில் கூட நம்மளால் 50 to 60 ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. 3rd கியரில் கூட 30 to 40 ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. அந்த கியரை வந்து எங்கேயுமே லேக் ஆகலை. நம்ம 30 to 40 நம்ம 3rd கியரில் ஓட்டினாலுமே நமக்கு வந்து பைக் தட்டவே இல்லை, திணறாமல் இன்ஜின் திணறாமல் போச்சுன்னு தான் சொல்லணும். இன்ஜின் எங்கேயுமே ஸ்ட்ரெயின் ஆகவே இல்லை. அதேமாதிரி 6th கியரில் போட்டு நம்ம 50ல் போட்டால் கூட இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகவே இல்லை. இதில் என்ன பெனிஃபிட்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளோ வெயிட்டான பைக், இவ்வளோ ஹைட்டான பைக்காக இருந்தாலுமே சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த தடவை ராயல் என்ஃபீல்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த அப்ரைட்டான ஹேண்டில் பார் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு டவுன் ஷீட் பண்ணிட்டு திரும்ப அப் ஷீட் பண்ணும்போது இந்த பைக் இதோட 40 PS பவர் அண்ட் 40 Nm ஆஃப் டாக் நல்லா டெலிவரி பண்ணு தான் சொல்லணும். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த பவர் அண்ட் டாக் நமக்கு கிடச்சிருந்து தான் சொல்லணும். நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டினா பேத்துக்குள்ள இருக்க ரோட்டில் ஓட்டினாலுமே இதில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால சஸ்பென்ஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நமக்கு பெரிய பம்ப் பைக்கில் ஃபீல் ஆகவே இல்லைன்னு தான் சொல்லணும். பிரேக்கிங் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் அதோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது பைக், ஹைவேல ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆஃப் ரோடிங்க்கு அதோட கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். கம்மிங் டு ஹீட்டிங், இந்த பைக்கில் வந்து நமக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கோட ஹீட்டிங் வந்து பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணு தான் சொல்லணும். நமக்கு எங்கேயுமே ஹீட்டிங் இஷ்யூ ஃபீல் ஆகவே இல்லை. இது வந்து ஒரு 450cc வெஹிக்கிள் கண்டிப்பாக ஹீட் ஆகும். சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போது பெரிய ஹீட்டிங் இஷ்யூ இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ரேஷாக ட்ரைவ் பண்ணாமல் ஒரு சின்ன ஹீட்டிங் இஷ்யூ தான் இருக்கும். பெரிய ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. லிக்விட் கூல் சிஸ்டம் அதோட பர்ஃபெக்டாக பண்ணுன்னு தான் சொல்லணும். கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தாலும் முந்தின ஜென்ரேஷன் இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜினை நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த இன்ஜினில் சின்ன வைப்ரேஷனும் சின்ன வாப்லிங் கூட ஃபீல் ஆகவில்லைன்னு தான் சொல்லணும். முந்தின ஜென்ரேஷன் ஹிமாலயோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே பஸ், இதான் ஹிமாலயன் 450யோட டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் ஆட்டோமொபைல் கண்டென்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.